ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பயனுள்ள ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நான் எல்லார் வீட்லேயும் மசாலா டப்பா இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம மசாலா டப்பாவில் 50-50 கிராம் வாங்கி போடும்போது நம்ம எடுக்கும்போதோ இல்லை பாக்கெட்டை பிரித்து கொட்டும்போதோ எல்லாத்துலேயும் கலக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி இன்சிடெண்ட்டு நம்மளுக்கு இல்லத்தரசிகளுக்கு அடிக்கடிக்கு நடக்கிற விஷயந்தான். அப்படி ஒரு விஷயந்தான் இன்றைக்கி எனக்கு நடந்துருச்சு. நான் பாக்கெட் பிரித்து கொட்டும்போது மொத்தத்துலேயும் எல்லாமே டக்குன்னு கொட்டி எல்லாமே கலந்துருச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி கொட்டினது தான் நான் வேஸ்ட்டு பண்ணாமல் என்ன பண்ணுறேன்னு சொல்லிங்க பாருங்கள். இந்த மசாலா டப்பாவில் நான் ஃபுல்லாக கொட்டி வச்சுருந்தேன். இது எல்லாமே 50 கிராம் இருக்கும். மொத்தம் சேர்த்து ஒரு 350 கிராம் கணக்கு வரும். அதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் பச்சரிசியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கினேன். பாருங்கள், நான் இப்போ கடாயில் போட்டு வச்சுருக்கேன். கடாயில் போட்டு லைட்டாக ஃபுல்லாக நல்லா மொறுன்னு இருக்கிற மாதிரி தீயாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடுறேன். இந்த பச்சரிசியும் இந்த கருவேப்பிலையும் கூட போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம், மிளகாத்தூள் அரைக்கிற மாதிரி. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா ஆறின பிறகு இப்போ அது பவுட்ரு பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டேங்க நான். இது அளவு இல்லாமல் கொட்டிக்கிச்சு, இது எப்படி மிளகாத்தூள் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, ஜாரில் நல்லா அரைச்சாச்சு. இதில் என்னெல்லாம் கலந்துருக்குன்னா கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சோம்பு, மிளகு, இந்த 7 பொருள் கலந்துருக்குங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பச்சரிசியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புளி சம்மந்தப்பட்ட எல்லா குழம்புக்கும், அதாவது கார குழம்பு எதெல்லாம் நம்ம புளி போடுவோம், சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்புன்னு வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம 1 டீஸ்பூன் அளவு தாராளமாக குழம்பு கொதிக்கும் போது, இப்போ வறுத்துட்டதுனால நம்ம வறுக்க தேவையில்லை, குழம்பு கொதிக்கும் போது மேலே தூவி நம்ம இறக்கும்போது குழம்பு ரொம்பவே மணமாகவும் சூப்பராக இருக்குங்க. வேஸ்ட்டு பண்ணாமல் இப்படி பயன்படுத்தலாம். நம்ம என்னதான் காஞ்ச மிளகாவும் தனியாகவும் போட்டு இதை ஒரு மிளகாத்தூளாக அரைச்சா கூட நம்மளுக்கு அந்த முறையாக அரைக்கிற தூள் ஸ்ட்ரெச்சர் வராது. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது இந்த பொடி நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.